தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்நாடக மாநிலத்துல அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கூட்டியிருந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அழைப்பு, அவர் வருவார் அப்படின்னு டி.கே. சிவக்குமார் முதலில் சொன்னது, அதற்கான ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த செய்திகள். அதன் பிறகு கர்நாடகாவில் பதட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போது வர வேண்டாம் அப்படின்னு அவரே வைத்த ஒரு ரெக்வெஸ்ட். இதற்கிடையில நீங்க கர்நாடகாவுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் விஜயை வலியுறுத்தியது அப்படின்னு ஒரு அரசியல் சதுரங்கமே நடைபெற்று கொண்டிருந்தது. இதுக்கு என்ன காரணம், ஏன் வராதீங்க அப்படின்னு டி.கே. சிவக்குமார் சொன்னாரு. இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய கருப்பொருளாக நம்ம எடுத்திருக்கிறோம். வராதிங்க விஜய் கன்னடர்கள் எதிர்ப்பா, சிவக்குமாரினுடைய ராஜதந்திரமா? இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. ஒருவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு முருகையன், மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி. இருவரும் வரவேற்றுக்கொள்ள. நான் முதல்ல டி.கே. சிவக்குமார் காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் கர்நாடகாவில், அதனால் காங்கிரஸ் கட்சியினுடைய திரு முருகையன்ட்டு கேட்டேன், ஏன் விஜய் வாரேன்னு சொல்லலை, வரலேன்னு சொல்லலை, அவரே வாராருன்னு சொல்கிறாரு, அப்புறம் நீங்கள் வராதிங்கன்னு சொல்கிறாரு. என்ன அரசியலை கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி செய்யுது? இல்லை, கர்நாடகத்தினுடைய காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், அது அனைத்துமே அந்த மாநிலத்தினுடைய நலன் கருதி அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான். அதனால் தமிழக மக்களுக்கோ தமிழ்நாட்டுக்கோ பல பாதிப்புகள் உண்டு. அந்த பாதிப்புகளை பற்றியெல்லாம் அவர்கள் கவலைப்படுகிறது. இவராக இருக்கட்டும், சிவக்குமாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் கூட தற்காலிக முடிவாக தான் இருக்கும். அதாவது நம்ம முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கூட குண்டுராவை போய் நேராக சந்திக்கிறார். அவர் தண்ணி கொண்டு வாங்குறாங்க, தண்ணி குடிக்க போனால் நான் தண்ணியை குடிக்கிறதா இருந்தால் எனக்கு ஆற்றுல தண்ணி திறந்து விடுங்க, காவிரியில் தண்ணி திறந்து விடுங்க, நான் அப்போ தான் இதை குடிப்பேங்கிறாரு. அப்போ ஓகே, நீ அங்கே இருந்தபடியே பேச்சுவார்த்தையோட நடத்தலை, தண்ணியை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்தில் குண்டுராவ் சொல்கிறாரு. அது மாதிரி நீங்கள் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அது ஒரு பர்மனண்ட்டான எந்த முடிவும் காவிரிக்கு எடுக்கப்படுவதில்லை. ஏதோ அந்த நேரத்துக்கு போய் கர்நாடகாவில் இப்போ விஜய் போனால் என்ன பிரச்சனை வரும்? ஒரு பிரச்சனை இருக்கா சார்? சிவகுமார் அப்படி சொல்றாரு. இல்ல அங்க ஒரு கலெக்டர் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இவர் வரும்பொழுது அங்க பெரிய ஒரு கலவரத்தை வேணும்னா உருவாக்குறாங்கன்னு வச்சுங்க. வேணும்னாலே உருவாக்குனாலே அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துடும். சரி, இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. இன்னும் அவர் என்ன நினைக்கிறாரு, விஜய் வருவாரு அப்படின்னு. அது நமக்கு அதிகாரப்பூர்வமாக நமக்கெல்லாம் சொல்லவே இல்லை. அப்போ டி.கே. சிவக்குமார் எதை வச்சு சொல்கிறாரு? அதுதான், அது அவங்களுக்குள்ள ஏதாவது நான் வரலாம்னு பேசியிருக்கலாம், நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. அவங்களும் சரி இவங்களும் சரி அதிகாரப்பூர்வமாக எந்த பத்திரிகையிலும் செய்தி கொடுக்கல. ஆனால் நம்மள்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம், போகிறாரு 2ஆம் தேதி போகிறார், 1ஆம் தேதி போகிறாருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அது நீங்கள் சூழ்நிலை சரியாக இல்லை இப்போதைக்கு. நம்ம நீங்கள் ஏதாவது கலவரமாகி அதனால் கர்நாடகத்தில் லட்சக்கணக்கான சார் கர்நாடகாவில் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது எப்படி சார் கலவரம் வரும்? ஏன் வரக்கூடாது? நீங்கள் வேற லட்சக்கணக்கான தமிழர்கள் அங்கே கர்நாடகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி கன்னடத்து மக்கள் தமிழ்நாட்டிலையும் லட்சக்கணக்கான பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவர் போகும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னு வச்சுங்க, பெரிய கலவரம் அடிக்கும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அவர் வரும்பொழுதுங்க, நீங்கள் வரக்கூடாதுன்னோ கருப்பு கொடி காட்டுறதோ ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, சிக்கல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அதனால இங்கே கலவரம் அடிக்கும். அங்கே உள்ள தமிழ் அரசினுடைய பாதுகாப்பை தாண்டி அப்படிலாம் செஞ்சிட முடியுமா? நடக்கும். அங்கே கலவரக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க ஏற்கனவே. தெரியாமலே வட்டல் நாகராஜ் எல்லாம் பண்ணார் தெரியுமா? வட்டல் நாகராஜ் எல்லாம் அது மாதிரி முன்னாடி டி.கே. சிவக்குமார் அழைப்பு விடுத்தாரு, அந்த மக்களுடைய மனநிலை தெரியாமலே அழைப்பு விடுத்தாரு. அது அப்போ போராடல, அப்போ போராட்டம் நடக்கல. இங்க மாண்டியா மக்களுடைய மனநிலை தெரியல. இல்ல ஒரு முதலமைச்சருக்கு அந்த மக்களுடைய மனநிலை தெரியலையா? ஒரு முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சரை சந்தித்து பேசுவதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை சார். இங்க உள்ளவங்க எல்லாம் கூட அவர் போகவே கூடாது, கர்நாடகத்துக்குள்ள போகவே கூடாதுன்னு இங்க உள்ள எதிர்கட்சிகளோட சொல்றாங்க. என்ன தப்புங்க? இது வரைக்கும் எத்தனையோ முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, சில சாதனைகளை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, சிலதெல்லாம் ஏமாற்றத்தோடு வந்திருக்காங்க. ஜெயலலிதா எல்லாம் போய் பேசுறாங்க, முடியாதுங்கும் பொழுது இங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க, அதெல்லாம் நடந்திருக்கு. அம்மா எம்ஜிஆர் போய் அன்றைக்கு அந்த சூழ்நிலையில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது, நம்முடைய ஆசை நிறைவேறியது. அது மாதிரியெல்லாம் சில நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு. ஆனால் ஒரு முதலமைச்சரை இன்னொரு மாநில முதலமைச்சரை சந்திக்கவே கூடாதுன்னா அழைத்துட்டு வராதிங்கன்னு சொல்றது ஒரு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை நீங்க என்ன மாதிரி ஒரு காங்கிரஸ்ல வரவே கூடாதுன்னு சொல்லவரு இன்னொரு தேதி அறிவிக்கிறோம் அப்போ வாங்கன்னு தான் சொல்லிருக்காரு, வரலன்னு சொல்ல.
சார் என்ன இன்னைக்கு எனக்கு வராதீங்க இல்ல அப்படிங்கிறது எனக்கு இருக்குல்ல. சூழ்நிலை சரியா இல்ல. எனக்கு சூழ்நிலை சரியா இல்ல. இந்த நேரத்துல வர வேண்டாம். இன்னொரு தேதி நம்ம அறிவிப்போம். அப்பொழுது சார் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார் ரொம்ப காம். என்னுடைய ப்ளீஸ். ம். விஜய் வாரேன்னு சொன்னாரா முதல்ல? அது நமக்கு வெளிப்படையா நமக்கு தெரியாட்டியும் கூட, ஆனா அப்படி அப்ப சொல்லலன்னா, இதெல்லாம் ஏன் அவர் அவரு வராதுன்னு ஏன் ப்ளீஸ். சொன்னாரப்பா? அப்ப வர்றேன்னு அப்போ சொல்லியிருக்காரு. டிகே சிவகுமார் ம். விஜய் எதையுமே வெளிப்படையா சொல்லல. ஆமா. டிகே சிவகுமார் ஏன் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு? அது வந்து மாநில முதலமைச்சருடைய உரிமை சார் அது. அவர் சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். நான் எங்க போறேன்னு சொன்னேன். இப்ப அவர் வரவேணாங்கிறாரு. நான் போறேன்னு சொன்னேன் கூட சொல்லுவாரு இன்னைக்கு பதிலு. அது வந்து நம்ம முதலமைச்சர் வந்து வெளிப்படையா சொல்லல. தாவேகாவுடைய தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறாரு. எதையுமே சொல்லல. ஒரு காங்கிரஸ் லெட் சிவகுமார் நேத்தைக்கு ஒண்ணு சொல்றாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்றாரு. அப்ப தமிழ்நாட்டை வைத்து அரசியல் செய்றாரா கர்நாடகாவுல? இல்ல சார். நீங்க என்னமோ காங்கிரஸ் முதலமைச்சர்னா, நாங்க என்னமோ விரோதமா இத செயல்படுறது மாரி நீங்க ஒரு கோணத்தை கொண்டு வர பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப தற்போதைக்கு வர வேண்டாம். அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. நேரடியா வந்து யார்ட்ட சொன்னாரு? நமக்கு சொல்லலை தவிர, நம்முடைய பத்திரிகைகளுக்கு சொல்லலை தவிர, அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. யார் சொன்னாங்க? அது நம்ம முதலமைச்சரே பேசியிருப்பார். அது ஒண்ணும் சந்தேகம் இல்ல. முதலமைச்சரே சிவகுமாருக்கு வந்து அந்த மாநில முதலமைச்சருக்கு உள்ள பேசியிருக்கிறாங்க. நான் வர்றேங்க, நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். நான் ஒரு குழுவோட தான் வரேன்றாரு. அவர் தனியா கூட போல. அவர் வந்து இத பத்தி நிபுணத்துவம் உள்ள சரி. 4, 5 பேரோட தான் போறாங்க. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா? சர்வகட்சி கூட்டத்தை கூட்டுங்கங்கிறேன். தமிழ்நாட்டுல அவன் எப்படி பிஜேபி, காங்கிரஸ் எல்லா கட்சியும் ஒண்ணா கூடி யுனைட்டடா அவருடைய மாநில பிரச்சனைங்கும்போது கொள்கை மாறுபாடுகள்லாம் சரி. இருந்தாலும் கூட யுனைட்டடா அவன் எப்படி புரியுது சார். போராட நினைக்கிறான காவிரி ஏன் நீர் தமிழ்நாடு பிரச்சனையில. காங்கிரஸ் அதனால கட்சி அத சொல்லல? தமிழ்நாட்டிலையும் ஏன் நான் என்ன தமிழ்நாடு சொல்றேன், காங்கிரஸ் கட்சி அத சொல்லல? அது இல்ல. அது வந்து முதலமைச்சர் முடிவெடுத்தாருன்னு சொன்னா முடிவெடுக்கிறது அவர் அந்த இடத்துல இருக்காரு அவரு. ஏன் வலியுறுத்தல? எது அனைத்து கட்சி கூட்டத்தை அதான் நாங்க கூட்டுங்க. வலியுறுத்திருக்கிறோம். அது வெளியே சொல்ல முடியாது. நாங்க சொல்லியிருக்கிறோம். அனைத்து கட்சியும் கூட்டத்தையும் கூட்டுங்க. சார், இதுல வந்து நிபுணம் உள்ள விசிக வெளியில சொல்றாங்க, ஆ, கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில சொல்றாங்க. நாங்க சொல்ல மாட்டோம் சார். ஏன்? அப்போ டிகே சிவகுமாரும் ஒரு 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 அரசியலை செய்றாரு. தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியும் ஒரு அரசியலை செய்யுது. 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு அரசியலை செய்றீங்களா? அதெல்லாம் நாங்க தமிழ்நாட்டுக்கெல்லாம் இன்னும் தமிழ்நாடு காங்கிரஸா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல உள்ள என் போன்ற தொண்டர்களா இருக்கட்டும், எல்லோருமே சார் தமிழ்நாட்டுக்கு வெளிப்படைத்தன்மை இல்லாம காவிரி நீர் இருக்கீங்க சார். பிரச்சனையில் வந்து சாதகமா தான் நாங்க பேசுறோம். முருகன் சார் இங்க வெளிப்படைத்தன்மை இல்ல. கொடுத்துதான் நாங்களும் வெளிப்படையா கொடுக்குறோம் சார். எங்களுடைய தலைவரே சொல்லியிருக்காரு. எங்க தலைவரே வந்து காவிரி நீர் பிரச்சனையில் மேகதாது அணை கட்டுவதை நாங்கள் எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். அதெல்லாம் தற்போதைக்கு வந்து தமிழகத்துக்கு எதிரானது பேசுவோம். அப்படின்னு அவர் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. எங்கள் கட்சியை வந்து நீங்க இங்கேயும் காங்கிரஸ் அங்கேயும் காங்கிரஸா இருக்கலாம். ஆனா நாங்கள் தமிழன் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய வேற எந்த கொள்கையிலையும் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அதுவும் சோழ மண்டலத்துக்கு தண்ணீர் கிடைக்கணுங்கிறது நான் ஒரு சோழ மண்டலத்துக்காரங்கிற அடிப்படையில் என்னைக்கு சொன்னீங்க? இது நான் சொல்லியிருக்கா சார். எங்க தலைவர் என்னைக்கு சொன்னீங்க? மாணிக் தாக்கூர் 2 நாளைக்கு என்னைக்கு சொன்னீங்க? 4, 5 நாளைக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்துட்டாரு. நாங்க வந்து திமுக தலைவர் சொன்ன பிறகு சொன்னீங்களா? அது திமுக எப்பா தலைவர் இருக்கட்டும் சொல்றதுக்கு முன்னாடி சார். சொன்னீங்களா? அவர் முன்னாடி சொல்றாரா இவர் பின்னால சொல்றாருங்கெல்லாம் முக்கியம் இல்ல. அவர் இஷ்டம். அவர் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். எங்க இஷ்டம் 4 நாளைக்கு முன்னாடி சொல்லலாம். அதை வந்து அவர் சொன்ன அப்ப பிறகு போராட்டம் சொல்லணும். பெருசான பிறகு அதெல்லாம் நீங்க இல்ல. சொல்றீங்களா? ஆமா இல்ல. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியுமே மேகதாது அணை விஷயத்தை தமிழ்நாட்டுக்கு ஆதரவா தான் சரி. சார் எல்லா கட்சியுமே இருக்கு. அதுல எந்த கட்சியுமே வந்து இல்ல மேகதாது அணை கட்டலாம் அப்படின்னு எந்த கட்சியா சொன்னுச்சு சொல்லுங்க? தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் சொல்லல. பிஜேபி உள்பட. அண்ணாமலை என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு? அவரே கண்டிக்கிறாரு. அண்ணாமலை எல்லாம் இல்ல. நீங்க காங்கிரஸ் கர்நாடகால இருக்கீங்க. தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கூட்டணி இருக்கட்டும் சுமூகமா முடிக்க வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கட்சிட்ட தான் சார். இருக்கு. இந்த ஆனா நீங்க பாஜகவை சொல்லுங்க, அண்ணாமலையை சொல்லுங்க. கர்நாடகால காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்காங்க. இங்கேயும் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. ஆமா. ஈஸியா முடிக்கணும். சோழ மண்டலத்துல இல்ல விவசாயிகளுக்கு சார். பிரச்சனை, இல்ல சார். இது வறண்டு வந்து இருக்கிறது பயிர்கள்னா இந்த காவிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு தானே இருக்கு. காவிரி நீர் பிரச்சனை என்பது வந்து அந்த இது இருக்கு. ஆணையம் வர இருக்கு. கோர்ட்ல வர பிரச்சனை வருது. ஆணையத்துல வந்து ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. சரி, 4.5 ஆணையம் எல்லாம் இருக்குல்ல. 4.5 டிஎம்சி வந்து தண்ணி திறந்து விடணும்னு போய் சொன்னாங்கல்ல. ஏன் கேட்கல? அதையே செய்யல அவங்க. அதுக்கு தான் பேசுறதுக்கு போறேன்னாரு. பாக்கி நீங்க சிவகுமாருடைய இந்த அழைப்பு அப்புறம் வேண்டாம்னு சொல்றது இதை எப்படி பொலிட்டிக்கலா எடுத்துக்கவா என்ன? இன்றைக்கு எல்லா நாளேடுகளிலும் விஜய், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவிரி பிரச்சனை தொடர்பாக சிவகுமாருடன் பேச வேண்டியது குறித்த செய்தி 2-3 நாளில் நாளேடுகளே தொலைக்காட்சியில் வருது. இன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் சில காரணங்களை சொல்கிறார். நான் அந்த டிபேட் இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆட்சி செய்வது காங்கிரஸ் கட்சி, சரியா? தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் தாவேக ஆட்சியில் கூட்டணியில் இருப்பது காங்கிரஸ் கட்சி. அகில இந்திய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சென்னையில் இருக்கிறார்.
இவங்களுக்குள்ள ஒரே ஒருமித்த கருத்து இருக்கிறதா கேள்வி ஒன்று. தமிழ்நாடு வந்த ராகுல் காந்தி இவ்வளவு பிரச்சனை இருக்குது, முதலமைச்சர் போவாரா இல்லையா, எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்கு. கர்நாடக முதலமைச்சரை அறிவுறுத்தி தமிழ்நாடுக்கு தீர்ப்பாயம் உச்சநீதிமன்றம் மூலம் அமைக்கப்பட்ட நடுவர் மன்றத்தின் தீர்ப்பாயத்தினுடைய முடிவு 4.5 டிஎம்சி ஃபீட் தண்ணீர் தர வேண்டும் என்று உறுதி செய்யப்பட்டது. அதை கொடுங்க தமிழ்நாட்டுக்கு என்று சிவகுமாருக்கு கர்நாடக முதலமைச்சர் காங்கிரஸ் முதலமைச்சருக்கு அறிவுறுத்துறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? அவர் பெங்களூருக்கே போட்டோம். ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது போல் பெங்களூருக்கே போகலாம். அங்கேயே கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கார். அவர் டெல்லியிலே கூட சொல்லலை, கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு. ஏன்னா இதே ராகுல் காந்தி ஐமே தமிழியன்னு சொல்லியிருக்கார். ஒரு பிரச்சனை வந்தபோது ஐமே தமிழியன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அக்கறையும் பாசமும் அன்பும் கொண்டது. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் 60 ஆண்டுகளுக்கு கழித்து ஒரு 2 அமைச்சர்களை காங்கிரஸ் கட்சிக்கு இந்த அரசு கொடுத்துருக்கு அப்படி. ஸோ இதில் என்ன காரணம்? லேக் ஆஃப் வில் பவர், லேக் ஆஃப் கோல். எதுக்கு? காங்கிரஸ் கட்சி. ஏன்னா இப்போ கர்நாடகத்தில் போராட்டம் நடத்துறது, முற்றுகையிட்டு நடத்துறது பிஜேபியும் கூட. பிஜேபி லேசுப்பட்டதில்லை. நேற்றைய தினம் அதாவது கிருஷ்ணராஜசாகர் அணைக்கட்டு முற்றுகையிட்டு, அதாவது இந்த தீர்ப்பாயம் முடிவு இருக்கு இல்லையா, 4.5 டிஎம்சி ஃபீட் தரணும் அப்படி, அதை அமல்படுத்துவார்களேன்னா நமக்கு கஷ்டப்படும் தண்ணி பற்றாக்குறை அப்படின்ற அதுவே பொய்யானது. ஏன்னா 4 அணைக்கட்டுகள் கணிசமாக நீர் இருக்குதுன்னு இப்போ தகவல், நேற்றைக்கு தகவல். அதை சிவகுமாரும் உறுதி செய்திருக்கிறார். மேலும் இப்போ பயங்கரமாக கேஷ்மெண்ட் ஏரியாவில் செம்ம மழை பெய்யுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் பாஜக போராட்டம் நடத்துகிறது என்ற பிறகுதான் சிவகுமார் இந்த முடிவை சொல்கிறார், விஜய் இங்கே வர வேணாம் அப்படின்ட்டு. காரணம் 28ல் தேர்தல் நடக்குது. 1.5 வருஷத்தில் தேர்தலுக்கு பாஜக இங்கே ஸ்கோர் பண்ணிவிடுமோ அப்படிங்கிற பதற்றத்தில் காங்கிரஸ் கட்சி இந்த விஜய் கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு செட்டில் ஆகிடுச்சுன்னா அப்போ செட்டில் ஆகக்கூடாது அப்படிங்கிறது அதுதான் காரணம். அரசியல்வாதினோட முழுமையான நோக்கம் என்ன? தீர்வு இல்லாமல் இருக்க வேண்டும். காங்கிரஸ் பலகீனமாகிடுங்க. காங்கிரஸோ பாஜகவோ எந்த கட்சியாக இருந்தாலும் தீர்ந்து விடக்கூடாது, அதில் கவனமாக இருப்பாங்க. ஆக இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரைட். இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு நல்ல ஒரு பல பேர் நல்ல பண்புள்ளவர்களாக மதிக்கிறேன். ஆனால் முக்கியமான விஷயத்தில் வாயை மூடிடுவாங்க. ஒன்று, இந்த தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து பேசுவார் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டது. அது அதிகாரபூர்வமாக அஃபிஷியலாக தமிழ்நாடு அரசுலேருந்து அறிக்கை எதுவும் வரலை. அது சொல்லப்பட்டது தான். நான் இப்போ ஐயா சார் முருகேசன் சார் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நான் இந்த மாதிரி செய்தி அடிபட்டு மறுத்திருக்கலாம். அதாவது அஃபிஷியலாக, ஏன்னா முதலமைச்சர் பேர் அடிபடுது, அஃபிஷியலாக ஏற்றிருக்கலாம் அல்ல மறுக்கலாம். எந்த தகவலும் தமிழ்நாட்டு முதலமைச்சரிலிருந்து வரல. சரி, போகட்டும். இந்த கூட்டணி அரசில் பிரதான பங்கு 2 அமைச்சர்களை கொண்டிருக்கிற தாவேகா கட்சியை தவிர 2 அமைச்சர்கள் கொண்டிருப்பது காங்கிரஸ் கட்சி. அவங்களாவது இல்லை இதை பற்றி கிளாரிஃபை பண்ணிவிடுங்க என்று சொன்னாங்களான்னா தெரியல. இதுக்கு கடந்த காலங்களில் பாருங்கள், கலைஞர் கருணாநிதியும் எஸ்எம் கிருஷ்ணாவை சந்தித்து பேசியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் கர்நாடக முதலமைச்சர் ராமகிருஷ்ணகிட்டேவும் பார்த்துருக்கார், குண்டுராவும் பார்த்துருக்கார். புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் ஜெகதீஷ் டைட்டரா என்ற முதலமைச்சரை சந்திச்சு பேசுகிறோம். அது சிலது பலிச்சிருக்கு, சிலது பலிக்கல. நம்ம அந்த எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன், நான் அதைத்தான் சொல்ல வரேன். கர்நாடகா பெங்களூர் சென்று இவர்கள்லாம் சந்தித்தார்கள். சந்தித்தபோது சிலது பலிச்சிருக்கு, சிலது பலிக்கலை, அதை ஒட்டுருவான். சந்திச்சிருக்காங்க. விஜயும் சந்திக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. எதிர்கட்சியினர் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லவில்லை. என்ன கண்டிஷன் தெரியுமா? அனைத்து கட்சி கூட்டுங்க. ஏன்னா நமக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துடுச்சு, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இவ்வளவு இருக்கும்போது நான் ஏன் போய் பேசணும்? பேச்சுவார்த்தை எதுக்கு தேவை?
அல்லது பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் பேசலாம் என்கிற ஒரு புரிதலை தமிழக முதலமைச்சருக்கு வழிகாட்டுவதற்காக எல்லா கட்சிகளும் தயாராக இருக்கும் சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டியதாக பண்ணலாம். அனைத்து கட்சி கூட்டம் நடத்துக என்று அனுபவம் இந்த 100 ஆண்டுகளுக்கு மேலே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் சொல்லியிருக்கலாம். ரெண்டுமே காங்கிரஸ் கட்சி தான் சொல்லியிருக்கணும், அட்வைஸ் பண்ணியிருக்கணும் முதலமைச்சருக்கு. அதுவும் பண்ணலை. ஏன் அப்படின்னு சுட்டி காட்டுறேன்னா, சிவக்குமார் அவர்கள் நாளை தினம் அனைத்து கட்சி கூட்டம் நாளைக்குன்னு நினைக்கிறேன். பேச்சுவார்த்தை நடக்கிறதோ இல்லையோ, பேச்சுவார்த்தை திட்டமிட்டது பத்திரிகைகளும் ஊடகங்கள்லேயும் வந்தது ஆகஸ்ட் 3ஆம் தேதி, நாளை மறுநாள் திங்கட்கிழமை இது அறிவிக்கப்பட்டது. அது அதிகாரபூர்வமாக இல்லையா, நான் அந்த டிபேட்டுக்கு போகலை. இப்படி அறிவிக்கப்பட்ட தினத்துக்கு ஒரு நாள் முன்பு, அதாவது 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அனைத்து கட்சிகளோடும் விவாதிக்கும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் என்று சிவகுமார் சொல்லியிருக்கார், கர்நாடக முதலமைச்சர் சொல்லியிருக்கார். ஸோ அவங்க மீட்டிங்க்கு முன்னாடி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணுங்கிற ஒரு புரிதலோடு இருக்காங்க. அதில் சாலிடாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நமக்கு பாதகமாக சாதகமாக அப்படி இல்லை, அவங்க ஒரு சாலிடாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதுக்கு முறியடிக்கிற மாதிரி நாம் ஒரு சாலிடாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு ஏன் தயக்கம்? சட்டப்பேரவையில் மேகேதாட்டு இப்போ சில இஷ்யூக்கு தொடர்பாக நடுவர் மன்றம், இன்னொரு நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்ற முடிவை அறிவித்தார் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். அப்போது ஒரு அமெண்ட்மெண்ட் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். உடனே ஏற்றுக்கிறீங்க. சட்டப்பேரவையே கிட்டத்தட்ட அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி தான். அங்கே எல்லா கட்சிகளும் உண்டு. தேமுதிக உண்டு, பாமக உண்டு, பாஜக ஒரு உறுப்பினராக இருந்தால் உண்டு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உண்டு, தமிழக வாழ்வு உரிமை கட்சி உண்டு, திராவிட முன்னேற்ற கழகம் உண்டு, அனைத்து இந்திய அண்ணா திமுக உண்டு. இவ்வளோ கட்சிகள் இருக்குது. அங்கேயே நீங்கள் பேசி ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவீங்க என்ற போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் என்ன? அதுதான் கேள்வி. அது என்ன போய் ரகசியம். அப்படி என்றால் உங்கள் அஜெண்டா என்ன? இதுதான் தாவேகாவுடைய அஜெண்டா இல்லை, தாவேகாவில் விஜய் முதலமைச்சருடைய அஜெண்டா என்ன என்பதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் தோணுது. சிம்பிள். அப்போ அதுக்கெல்லாம் விளந்து சொல்லணும். அது முதலமைச்சரோட கடமை, குறைந்தபட்சம் தமிழக அரசோட கடமை. அவர் தமிழக அமைச்சர் நிர்மல்குமார் செல்வதான் பேசுகிறாரு. தெர் இஸ் கிளாரிட்டி. அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன, வாட் இஸ் த அவுட்கம்? கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்ன? நிவர் இல்லை. அதுதான். சரி முருகன் சார், ஏன் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டை வெளிப்படுத்தல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கூட? இல்லை, என்னுடைய ஸ்டாண்டு கூட என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாண்டை கேட்குறேன். நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன நினைக்கிறேன்னா, எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது ஒன்றும் தவறே இல்லை. அவன் எப்படி கர்நாடகத்தில் எல்லாம் செய்யலைன்னு சொல்லுங்களேன். இல்லை, அது நம்ம முதலமைச்சர் தான் கேட்கணும், முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் அதில் ஒன்றும் எதிர்ப்பா இல்லை, நாங்கள் ஒன்றும் எதிர்ப்பா இல்லை. கட்சி இந்த அரசு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. முக்கிய பங்காற்றக்கூடிய தாவேகாக்கு நீங்க காங்கிரஸ் தான், நீங்களே வெளிப்படுத்தி இருக்கணும். இல்லை சார், அதெல்லாம் அந்த அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க சார். அது வெளிப்படையாக சொன்னால் பிரிவு வந்துடும், நம்மளுக்குள்ள இப்போ மன கசப்பு வந்துடும்னு நாங்கள் பேசுறதில்ல. மற்ற கட்சிகளெல்லாம் பேசுது, டக்கு டக்குன்னு பேசுகிறாங்க. சொன்னதை தாவேகா மறுத்திருக்குமா? மறுத்திருக்கிறதுல யோசிக்கிறேன்னு இருப்பாங்க. என்னுடைய கருத்து என்ன தெரியுமா, இதில் என்ன பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது? நீங்கள் அரசியல் ரீதியாக 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது தமிழ்நாடு மக்களுடைய பொது பிரச்சனை. இதில் காவிரி நீர் பிரச்சனைங்கிறது எல்லா கூட்டமும் கூட்டு, அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இதில் ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒருத்தரை கூட செலக்ட் பண்ணி எடுங்க. இதில் அனுபவம் மிக்க தலைவர்களை 4-5 பேரோட கூட நீங்கள் மறுபடியும் அவர் கூப்பிடும்போது, கர்நாடக முதலமைச்சர் கூப்பிடும்போது, இந்த குழு இப்போ இவருடைய அதிகாரிகள் குழு தான் அவர் கூட போகிறது மாதிரி இருக்குது. இல்லை அமைச்சரில் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் போவாங்க, இல்லைன்னா அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட குழு தான் போகிறதா இருக்குது. விஜய் மட்டும் தனியாக போகிறது மாதிரி இல்லை, 5-6 பேர் கொண்ட குழு போகிறது மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அதை விட அனைத்து கட்சியிலையும் எல்லாரையுமே நீங்கள் அழைச்சிட்டு போகிறது தப்பே இல்லை. அதனால தெரியுமாவும் தமிழ்நாடு இந்த விஷயத்தில் யுனைட்டடாக இருக்குது, ஒற்றுமையாக இருக்குது. அந்த சிந்தனையை கர்நாடகத்து மக்களுக்கு மட்டும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் உணர்த்தலாம். நாளைக்கு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க. இப்போ 4.5 இந்த டிஎம்சி தண்ணி திறந்து விட சொன்னாங்க, திறந்து விடல இல்லை. அப்போ ஆணையத்துக்கு என்ன மரியாதை இருக்குது? அந்த ஆணையம் நியமிக்கப்பட்டது எதுக்கு? 2 பேருக்கு நடுநாயகமாக இருந்து நியாயத்தை சொல்வதுன்னு அதை அமைச்சிருக்கிறோம். அந்த ஆணையம் சொன்னபடி அவர் ஏன் கேட்கல அப்படின்னு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுங்க. சுப்ரீம் கோர்ட்டை என்ன சொல்லும்? நம்ம எல்லாம் யுனைட்டடாக இருந்து நம்ம ஒற்றுமையாக இருந்து கோரிக்கை வைக்கும் பொழுது அது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிகளையும் மனசையும் அது பாதிக்கும்.
ம். அவங்களும் யோசிப்பாங்க. அவங்களும் யோசிச்சு திறந்து விடியான்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதான் கடைசி முடிவு. வேற வழியே இல்ல. சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டால் ஒழிய வேற வழியே இல்ல இதுக்கு. ஆணையத்த மதிக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி அப்புறம் ஆணையத்துக்கு என்ன மரியாதை இருக்கு? அதனால நான் என்னுடைய கருத்து என்னன்னா, எல்லாம் தமிழ்நாடு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி, அதுல வந்து சால சிறந்த அனுபவம் மிக்க தலைவர்கள் திமுகலையும் இருக்கிறாங்க, அதிமுகலையும் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. அவங்கெல்லாம் கருத்தெல்லாம் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு முதலமைச்சர் கேட்டதுனால அவருடைய வேல்யூ ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. அப்பதான் அவர் வேல்யூ கூடும். எல்லாரையும் மதிக்கிறாருங்கிற சிந்தனை வரும். அதனால எல்லாரையும் அதுதானே சார் எல்லாரும் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றது அப்ப ஏன் உங்க கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்குது? கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இன்னும் அடுத்த தேதி இன்னொரு அறிவிக்க போறாரு. அந்த சிவகுமார் வந்து ஏதோ ஒரு இன்னொரு தேதியில் கூப்பிட்றதா சொல்லியிருக்காரு. அது கூப்பிட்றதுக்குள்ளே நம்ம இது மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி அவர் கூப்பிடும்போது நம்ம போய் பேசணும்னா, பேசுறதுல நடக்குதோ நடக்கலையோ. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின நாள்ல இருந்து திமுக என்னைக்கு மேகதாது விஷயத்த பாராளுமன்றத்துல கொண்டு வந்தாங்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பர்னிங் இஷ்யூவா இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் ஒரு பதில கூட சொல்லாம இருக்காங்களே. இல்லை இந்த அரசிடம் கேட்டு சொல்லக்கூடிய அந்த கடப்பாடு காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கா இல்லையா? ஆனால் என்ன தெரியுமா, இது இயற்கை பார்த்து வழி விட்டுதுன்னு வச்சுங்க, இது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்படி தான் போயிடுது. அதாவது மழை வந்து ஒரு 10 நாள் 20 நாள் தொடர்ந்து பெய்யுதுன்னு வச்சுங்களேன், கர்நாடகத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ, இதை பேசுறதே மறந்துடுவோம். அப்படியே விட்டுருவோம். ரைட்டு, தண்ணி வந்துடுச்சு அங்கே. அதுதான் இயற்கை தான், அப்படிதான் போயிட்டு இருக்கு. மக்கள் பிரச்சனையை இயற்கை தீர்த்து வைக்கும். பட் தி ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய பாலிசி என்ன? பாலிசி எல்லாம் ஒண்ணுதான். இல்ல பாலிசி எல்லாம் ஒன்றும் மாற்றம் கிடையாது சார். பாலிசி எல்லாம் காவிரியில் வந்து இந்த மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, கட்டினால் நமக்கு பாதிப்பு ஏற்படும், தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், பாண்டிச்சேரிக்கு, கேரளாவுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு இருக்கு. அது வந்து அதுல வந்து பாலிசி எல்லாம் கேட்டாங்கல்ல. தமிழ்நாட்டிற்கு ராகுல் காந்தி வந்திருக்காங்க, இங்க இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு, இது சம்பந்தமா ஏதாவது பேசுறாங்களா? அவரும் கண்டுக்காமலே இருக்காரா? இல்லை அது வெளிப்படையாக ஒன்றும் பேசலை சார். வெளிப்படையாக அவருக்கும் கண்டுக்கல, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுங்க அப்படின்னு இருக்காரா? இல்லை இது பெரும்பாலும் வந்து எப்பவுமே பல ஆண்டு காலமாக சட்ட ரீதியாக தான் போயிட்டு இருக்கு. எப்போ பார்த்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறது, ஆணையம் அமைக்கிறது, இதில் தான் முடியுதே தவிர அது வந்து இந்திரா காந்தி காலத்தில் இருக்கட்டும், எல்லா காலத்திலையுமே தலைவர்கள் முடிவு பிரச்சனைக்கு டி.கே. சிவகுமார் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறாரு? பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறது இல்லை, இவர் வரேன்னு சொன்னாலும் கூப்பிட்டுருப்பாரு. ஒரு முதலமைச்சர் நான் வரேன்னு சொன்னா வாழ சொல்லுவாரு. அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் கால் பண்றாரு. ஆமா ஆமா ஓகேயா, சுமூக பேச்சுவார்த்தைக்கு கால் பண்றாங்க. அதே பண்ண ராகுல் காந்தி இங்க தானே இருக்கிறாரு, நடத்தலாமே. அவர் நடத்த முடியாது சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ராகுல் காந்திக்கு வந்து நீங்க சொல்றது மாதிரி வேணா அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போலாம். அதை செய்யுங்க, நீங்க வந்து இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுங்க சொல்லலாம். அவர் நான் ஒண்ணு சொல்லல, நீங்க காங்கிரஸ் பிரசிடென்ட் அப்படிலாம் இல்ல, ஒரு காங்கிரஸ் டெலிகேட்டா அவர் செய்யலாமே. அது செய்வார் வெளிப்படையா சொல்லல. நம்ம பார்ட்டி ரூலிங்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அஸ் அ காங்கிரஸ் லீடரா, காங்கிரஸ் டெலிகேட்டா, காங்கிரஸ் ரெப்ரசன்டேட்டிவா ஏன் செய்யக்கூடாது? செய்யலாம். செய்யறத பத்தி ஒன்றும் தப்பே கிடையாது. சண்டை போடுங்கன்னு பாக்குறாரா? இல்ல சண்டை போடணுங்கிறது இல்ல, நம்ம தேவையில்லாம தலையிட்டு அதனால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, வெடிச்சிடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்துடும்? இல்லை இருக்குல்ல சார், இது வந்து உணர்வுபூர்வமான ஒரு பிரச்சனை சார். காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சிடும் பயப்படுறாரா? கர்நாடகத்தில் வந்து இன்னைக்கு நாங்கள் ஆட்சியில் இங்கே தமிழ்நாட்டில் அரசியல் செய்றீங்க, காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்றீங்க, பதவிக்காக மக்களை வைத்து அரசியல் செய்றீங்க சார். அங்க வந்து இப்போ தண்ணி நீங்க டெலிபரேட்டா மழை பெஞ்சதுல முருகன் சார், புரியுதா சார்? மழை இயற்கை மழையை கொடுத்து அங்க வந்து தண்ணி நிரம்பிடுனா ராகுல் காந்தியும் சொல்ல வேண்டியல, யாரும் சொல்ல வேண்டியல, அவன் திறந்து விட்டுற போறான் சார். அதனால எதிர்பார்க்கறாங்க மழை காலம் வருது, அரசியலுக்காக தான், தேர்தலுக்காக தான் இதை செய்யறோம். நீங்க டெலிபரேட்டா சொல்றீங்க காங்கிரஸ் கட்சி, அது தப்பு இல்லை சார். மக்களை வச்சு அரசியல் செய்யறது இல்லை, அரசியல்லாம் அது இல்லை சார். அங்கே செய்யறது வந்து அவங்க மாநில நலன் கருதி அவங்க ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம எல்லாம் இந்தியன்ஸு, வி ஆர் ஆல் இந்தியன்ஸுங்கும் போது எல்லாருமே தேசிய ரத்தம் ஓடுது. கர்நாடகமாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலையும் சரி, எல்லாம் இந்தியன்ஸுங்கிற அடிப்படையில் நம்ம திறந்து விடுவதனால் அதனால நம்ம மாநிலத்துக்கு எந்த பாதிப்பு, ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அதுலேருந்து இருக்கிற தண்ணியில் பங்கு கொடுக்கணும், அவ்வளோதான். இருக்கிற தண்ணியில் வந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் அந்த முடிவுக்கு வரணும். எவ்வளவு இருக்கோ அதுலேருந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கொடுப்பது தவறல்ல அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் இதுவரைக்கும் இருந்தது. அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்போ வந்து அங்கே ஏதோ இன்னும் ரொம்ப கடுமையான வறட்சி இருக்கோ என்னமோ தெரியல, எனக்கு தெரியல. கடுமையான வறட்சி இருக்கு. இப்போ கூட அவர் சொன்னார், தமிழ்நாடு முதலமைச்சர் வந்தாருன்னா ஹெலிகாப்டர் கொடுத்து வந்து எல்லா இடத்தையும் நான் சுற்றி காட்டுறேன், எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன். மேகதாது அணைனா நீங்க நிறைய மழை பெய்யும் போது தண்ணீர் வந்து நிறைய நடந்து 100 டிஎம்சி தண்ணி கடல்ல போய் சார். நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து என்ன பெருந்தலைவர் காமராஜர் வந்து கட்டிய அந்த 9 அணைகளுக்கு பிறகு பெரிய அளவில் வந்து
தண்ணீரை வந்து கடலுக்கு 100 டிஎம்சி தண்ணியை கூட நாம் அனுப்புகிறோம். ஆனால் அதை வந்து ஒரு ஏரிகளிலோ அல்லது சிறு சிறு டேங்குகள் கட்டியோ சிறு சிறு அணைகளை கட்டி அதை தடுத்து ஓரளவுக்கு அந்த தண்ணீரை கடலில் கிடக்கிற தண்ணீரை ஒரு பாதியாவது தடுத்து நம்ம பயன்படுத்துகிற ராசிமணல் அந்த ப்ராஜெக்ட் சிந்தனை. கையில இருக்குல்ல, ராசிமணல் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, ஆமாம், தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தீங்களா நீங்க? அதெல்லாம் தெரியும் சார் அவருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கோம், எல்லாம் அதிகாரிகிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்தீங்களா சார்? நீங்க கொடுத்துருக்கோம் எப்ப கொடுத்தீங்க எல்லாம். சார் நீங்க 50 சார்? ஆண்டு நீங்க காலம் காமராஜர் ராசிமணல் ப்ராஜெக்ட்னு சொல்லக்கூடியத இந்த கவர்மெண்ட், உங்க கவர்மெண்ட், உங்க சார் CM இப்பதான் சார் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு 59 அறிவிப்பிட்டாலும் போதும். சார் 59 வருஷம் இல்லை சார், 59 வருஷம் ஆட்சியில திராவிட ஆட்சிகள் இல்ல, இன்னும் பெரிய அளவுல தண்ணி மழை பெய்யுது, பெரிய அளவுல தண்ணி வரும்பொழுது நம்ம வந்து முழுமையாக தமிழக மக்களுக்கு பயன்படுறது மாதிரி நீங்க எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்கல்ல, இதுக்குன்னு ஒரு நிதியை ஒதுக்கி நீங்க வந்து காவிரி டெல்டா வந்து ஒரு வளமிக்க நாடாக இருக்க வேண்டும். காவிரி டெல்டா 5 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் கொடுக்கிறோம். காமராஜருடைய ராசிமணல் ப்ராஜெக்ட்டை நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ரெப்ரசன்டேஷன். சார் இப்பதான் வந்து 2 மாசம் தான் ஆச்சு, எல்லாம் பண்ணுவாங்க சார். நன்றி. எல்லாம் யோசிப்பாங்க, பண்ணுவாங்க சார். பாக்கி 3 கேள்வி இருக்கு. ஒன்று, விஜய் நான் கர்நாடகத்துக்கு பெங்களூருக்கு வந்து உங்களோட பேசுகிறேன் அப்படின்னு கர்நாடக சீஃப் மினிஸ்டர் சிவகுமார் கிட்ட கேட்டு இந்த மூவ் நடந்ததா, அல்லது விஜய் வாங்க காவேரி பிரச்சனை தீர்ப்போம்? 2 விஷயம் கவனிக்கணும். காவிரிக்கு எவ்வளவு நீர் தர வேண்டும் என்று தீர்ப்பாய முடிவு செயல்படுத்துவதிலே பின்னணி, அதிலே தயக்கம். இது ஒரு இஷ்யூ. மேகதாட்டு வேறு இஷ்யூ. நம்ம 2த்தையும் குழப்ப வேண்டாம். மேகதாட்டை பற்றி டைம் இருந்தால் நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். ஒன்று, இந்த இஷ்யூ பற்றி நம்ம பேசுவோம். வாங்க விஜய், தமிழக முதலமைச்சரே வாருக அப்படின்னு அவர் கூப்பிட்டாரா? இன்று வரையில் தெளிவில்லை. சிவக்குமார் அழைத்து விஜய் செல்வதாக திட்டமா, அல்லது விஜய் தமிழக முதலமைச்சர் அழைத்து செல்ல வேண்டும் என்று அவராக முடிவு எடுத்தாரா? 2 இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்த வேண்டும் தமிழக முதலமைச்சர். சிவக்குமார் அழைத்திருந்தாலும், தமிழக முதலமைச்சரே இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாலும், தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவிரி நீர் பிரச்சனையில் நாம் மத்திய அரசு தான் தீர்க்க வேண்டும். நாம் மத்திய அரசு தான் மத்திய அரசை அணுகி அழுத்தம் தர வேண்டும். இப்படி சொன்னவர் யார்? தமிழக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார். அப்போ ஒரு மத்திய அரசை நாம் அழுத்தணும்னா பார்லிமெண்ட்டில் தாவேகாவுக்கு ஆள் இல்லை. உண்மை, ஒத்துக்கிறேன். தாவேகா கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸுக்கு இருக்கிறதா? நிறைய பேர் இருக்காங்க. தாவேகா கூட்டணியில் இடம்பெற்ற விசிகாவுக்கு எம்பிக்கள் இருக்காங்க. நான் இன்னும் சொல்ல ஒருபடி மேலே, காங்கிரஸினுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸின் முக்கிய தலைவருமான ராகுல் காந்தி என்ற ஒரு இஷ்யூலையாவது மைய அரசை மத்திய அரசுக்கு அழுத்தம் தந்திருக்கிறாரா? இல்லை. மாநில உரிமைகளுக்காக பேசியிருக்கார். நீட் தமிழ்நாடு கேட்கிறது, நீங்கள் தரவில்லை. பிஜேபி அரசை நோக்கி ராகுல் காந்தி எழுப்பியது இன்றும் பதிவில் இருக்கிறது. ஆக ஒரு மாநிலத்தின் உரிமைகளுக்காக தேசிய கட்சி தலைவரான ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புகிறார் என்றால் இது பற்றியும் பேசணும் இல்லை? இதுவும் மாநில இஷ்யூ தானே. அதுவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து முடிச்சாச்சு. உச்சநீதிமன்ற நடுவர் மன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சு. அதுக்கு பிறகு அதையே பற்றி இதுவரையில் காங்கிரஸ் எம்பிக்கள் யாருமே தமிழ்நாட்டு எம்பிக்களை சொல்லலை, தேசிய அளவில் பேசினதில்லை. ஒன்று, இது ஒரு மிக முக்கியமானது. ஆக மத்திய அரசுக்கு அழுத்தம் தரமாட்டோம், கர்நாடகத்தில் நம்ம கட்சி இருக்குது சொல்ல மாட்டோம், தமிழ்நாட்டில் கூட்டணியில் இருக்கோம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டோம். அப்போ என்ன முடிவு உங்களுடைய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை? தமிழக அரசில் எல்லாருமே புதுசு தான் சொல்கிறாங்க. அதில் மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, அதிமுக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது என்றார். ஏன் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் 2 மாநில இஷ்யூனா உயர்நீதிமன்றத்தில் போடக்கூடாது, உச்சநீதிமன்றம் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தால் 2 மாநிலங்களுக்கு இடையில் இல்லை, அஸ்ஸாமுக்கும் காஷ்மீருக்கும் பிரச்சனை என்றாலும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலாம் மனு. நீங்கள் வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியும். எந்த உயர்நீதிமன்றத்தையும் அணுகலாமே.
தமிழ்நாட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகுவதில் என்ன தவறு இருக்குது? உச்சநீதிமன்றம் தான் போக வேண்டும் அப்படின்னு நிர்மல்குமார் சொல்கிறார். தேவையற்றதுங்கிறார். நம்ம அதை கூட ஒதுக்கிடும். அந்த வேலையை தாவேக அரசு செஞ்சால உச்சநீதிமன்றத்தை அணுகிறான்ல. இந்த கர்நாடக அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை தரலை அப்படின்னு. இது ஒரு பக்கம். மேகதாது விஷயத்தில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இன்று 2013 மேகதாது விஷயத்துல மேகதாட்டு விஷயத்துல திமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து பொதுப்பணித்துறையை கவனிச்சுட்டு இருந்தவர் சொல்றாரு, ஒரு செங்கலை கூட அவங்களால வைக்க முடியாது. எஸ் அப்படி அப்போ வெரி கிளாரிஃபை, மேகதாதுல டேம் கட்ட முடியாது வித்தவுட் த பெர்மிஷன் கன்சென்ட் ஆஃப் சம்பந்தப்பட்ட மாநிலத்தினோட அனுமதி இல்லை. என்ன விஷயம்? அப்படி இருக்கும்போது திமுக முதல்ல ஏன் அந்த இஷ்யூ பார்லிமெண்ட்ல கொண்டு வராங்க? எனக்கு புரியல. திமுக இந்த மழைக்கால கூட்டத்தொடர் வரும்போது மேகதாது இஷ்யூ கொண்டு வராங்க. அது என்ன காரணம் தெரியல. அதுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா சார். கர்நாடக அரசு வந்து அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்கு. மத்திய அரசாக்கு அது வந்து கொஞ்சம் ஆதரவு நிலையோடு இருக்கு. இல்லை, அதான் சிக்கல்ல. மத்திய அரசாங்கம் வந்து மேகதாட்டு அணை சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை. அதாவது மத்திய ஜல்சக்தி துறை இணையமைச்சர் ராஜ் சரண், அவர் பேர் என்ன, ராஜ்பூஷன் சௌத்ரி, அவர் உளறி இருக்கார். அதாவது உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு இல்லை, மேகதாதுக்கு தடை இல்லைன்னு சொன்ன தவறு. அது கிளாரிட்டி என்ன சொன்னால், 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, 2007 தீர்ப்பில் 18வது பிரிவு ஹோல்ட்ஸ் குட் அப்படியே இருக்குது. அதுதான் 18வது பிரிவு என்ன சொல்லுதுன்னா, 2 மாநிலத்திலையும் காவிரி தொடர்பாக எந்த நடவடிக்கையாக இருந்தாலும்னா இட் இம்ப்ளைஸ் கன்ஸ்ட்ரக்டிங் எ டேம் ஆல்சோ. அது மத்திய நீர்வள ஆணையத்துக்கு முரண்படாத வகையிலும் 2 மாநிலங்களின் ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுற வரையிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக 18வது பிரிவு 2007 தரப்பட்ட தீர்ப்பின் 18வது பிரிவு அப்படியே இருக்குது. அதில் மேகதாட்டுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. எல்லாத்த விட மிக முக்கியமானது 2013 தான் முதல் முறையாக மேகதாட்டு அணை கட்ட வேண்டும் என்ற ப்ரப்போசல் கர்நாடக அமைச்சரவையில் எந்த அரசியலில் கொண்டு வந்து தெரியுமா? காங்கிரஸ் ஆட்சி செய்த ஆட்சி. காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்த காலத்தில் தான் இந்த திட்டம், இந்த ப்ரப்போசல் வந்து திட்டம் இன்று வரையில் பேசுவாங்க. திட்ட அறிக்கையை மத்திய அரசு ஏற்கவில்லை. 2 விஷயம், சுற்றுச்சூழல் அனுமதி கிடையாது, வனத்துறையின் அனுமதி கிடையாது. நீங்கள் முதல்ல போயிட்டு ஏற்கனவே இருந்த அந்த ஸ்டிப்புலேஷன், அந்த நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பூர்த்தி பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. வெளிப்படையா தமிழகத்தை பாதிக்கின்ற மேகதாட்டு அணையை வந்து கர்நாடக அரசு கட்டுவதை நாங்கள் ஏற்கவில்லைன்னு மத்திய அரசு சொல்லிடலாம். நன்றி. பிரதமரையோ மற்றவங்களையோ சொல்லுங்க. கிளாரிட்டி. நன்றி சார். வராதிங்க விஜய், கன்னடர்கள் எதிர்ப்பா சிவகுமாருடைய ராஜதந்திரமா அப்படிங்கிற விவாதத்தில் 2 கருத்துரையாக நம்மோடு பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, காங்கிரஸ் கட்சியின் முருகையன், இருவருக்கும் வணக்கம். நேயர்களே, மற்றும் ஒரு விவாத நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.